ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பெரம்பூர் சிவா அவர்களுக்கு. ஏன்னா தான் ஃபஸ்ட் டைம் தலைவரோட தொகுதிக்குள்ளே வரேன். இங்கே வந்தோடனே அதோட வைப்ரேஷன் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, பாசிட்டிவ் வைப்ரேஷன். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சாரத்தில். நான் ஆர்கே நகர் தான் தலைவர் எனக்கு கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த முதல் தடவை இங்கே வர பார்த்து சரி ஒரு 2 months பிஃபோரை வந்திருக்கணுமோ, இங்கே வந்து அந்த வைப்ரேஷன் நம்மளும் அதை என்ஜாய் பண்ணியிருக்கோமோன்னு ஒரு ஃபீல். பட் பரவாயில்ல, நெவர்த்லெஸ் இப்போ உங்களை சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் 100 நாள் செலிப்ரேஷன் ஆஃப் அவர் லீடர் அப்படின்னு சொல்ல பார்த்து இன்னும் மகிழ்ச்சி. ஏன்னா அந்த 100 days நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, ஒரே வழியில் முடிச்சிடலாம். ஊழலுக்கு எதிராக ஒரு கொண்டாட்டம், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரே வரி, அவ்வளோதான். எப்படி பிறப்பால் அனைவரும் சமம் என்று தலைவர் சொல்லி ஆரம்பித்தாங்களோ இந்த கட்சியை, அதை தான் அப்படியே ட்ராவல் பண்ணி இன்றைக்கி நம்ம ஒரு ஆட்சி பீடத்தில் நம்ம அழகாக நம்மளை அமர வச்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஊழலுக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க தலைவர். ஏன்னா நாங்கள் அது கூட இருந்து அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு 30-45 days அந்த மினிஸ்ட்ரியில் நான் பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு டேயும் அவர் மீட் பண்ண பார்த்து அவர் சொல்கிறதெல்லாம் இதுதான், இந்த ஊழல், இந்த லீக்கேஜ், இதை மட்டும் கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணணும், அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக தான் நம்ம ஒயிட் பேப்பர்லாம் பப்ளிஷ் பண்ணணும். அதில் பல விமர்சனங்கள் வந்துச்சு. என்னை பற்றி தனி விமர்சனங்கள் தனியாக வரும். ஆனால் சப்ஜெக்ட் எதுவும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. சப்ஜெக்ட் என்னென்னா எவ்வளோ கடன் இருக்குன்னு அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை சொல்ல பார்த்து அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எப்படி இண்டிவிஜுவல் அட்டாக் பண்ணலான்னு. இண்டிவிஜுவல் அட்டாக் ஒன்றும் புதுசு கிடையாது, எங்கள் தலைவருக்கு பழசுதான் அது. இப்போ நாங்கள் அவர் கீழே இருக்கிறோம், இப்போ எங்களுக்கு இது பழகி போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு ஒரு பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. பட் சப்ஜெக்ட் என்னென்னா கடன் இருக்குது. அந்த கடன் எப்படி நம்ம குறைக்கிறது, எப்படி ரெவன்யூ கொண்டு வர்றது, இதுதான் தலைவருக்கு நம்மளுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அது அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் அவர் நிறைய விஷயங்களில் அடிக்கடி ஏந்திரிக்கிறார் சட்டசபையில். ஃபஸ்ட்டு ஏந்திரிக்கிறது ஒரு ரீசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லைவ் ஏன் போடுறீங்க, இங்கேயும் லைவ் இருக்கான்னு தெரியல, நாங்கள் அதை பற்றி கன்சர்ன் பண்ணுறதில்ல, வெல்கம் லைவ் தான் சொல்கிறோம். பட் அங்கே எதிர்கட்சி தலைவர் ஏஞ்சி சொல்கிறது, இந்த லைவ் எதுக்கு லைவ் போடுறீங்க, அதோடு இருந்தால் பரவாயில்ல. அவர் வந்து அங்கே சட்டமன்றத்துக்கு எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாங்க. அவர் செகண்ட் டைம் எம்எல்ஏ. போனதான் ஃபஸ்ட் டைம், இப்போ செகண்ட் டைம். எங்கேயாச்சும் நடந்திருக்குமா, ஹிஸ்ட்ரி எங்கேயா நடந்திருக்குமா? ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிறாரு, டெப்டி சிஎம் ஆகிறாரு, செகண்ட் டைம் எம்எல்ஏ, உடனே எதிர்கட்சி தலைவர் ஆகிறாரு. ஏன் உங்கள் கட்சியில் வந்து பழைய வேறு லீடர்ஸ் இல்லையா? வேலு இல்லையா? நேரு இல்லையா? இல்லை ரகுபதி சார் இல்லையா? ஏகப்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க. அப்போ இதுலேயே தெரியுது அங்கே என்ன சமூக நீதி இருக்குது, எங்கே ஜனநாயகம் இருக்குன்னு. நம்ம கட்சியில் பாருங்கள், 108 பேரில் 106 பேர் ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ. பேக்ரவுண்டு பாருங்கள், ஒன்றுமே கிடையாது. இங்கே தான் ஜனநாயகம் இருக்குது. ஒரு ஜனநாயகம் கொடுக்குற ஒரே இடம் நம்மள தமிழக வெற்றி கழகம் தான். அது கிளியராக ப்ரூவ் பண்ணிட்டாங்க தலைவர். என்ன எடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னோட ஹிஸ்ட்ரி சொல்லிடணும். ஆக்சுவலாக அது பல தகவல் வெளியே பரவிட்டு இருக்கும். யார் என்ன, இவர் லாங்குவேஜ் என்ன. என் லாங்குவேஜ் ஒன்று தான், ஒரே லாங்குவேஜ் தான், கடின உழைப்பு மட்டும் தான் என் லாங்குவேஜ். உழைப்பு உழைப்பு உழைப்பு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்டு தான் நம்ம ஹிஸ்ட்ரி. அது 98 ஆரம்பித்த கதை. அதுக்கப்புறம் 2010 வரைக்கும் ஒரு பெரிய ஃபுல் டைம் எஜுகேஷனிஸ்ட் தான். அதை விட்டு நம்ம மீண்டு வர முடியல. அப்புறம் ஒரு சர்க்கிள் 2010 ஒரு எல்லாருக்கும் வர இது தான், வாழ்க்கை அப் அண்ட் டவுன் போவோம் இல்லையா? எனக்கு அது மாதிரி ஒரு சர்க்கிள் இருந்த காலங்கள் 2010. அப்போ என்னோடய ஃபேமிலி என்கிட்ட இல்லை, என்னோடய குடும்பம் குழந்தைகள் என்கிட்ட இல்லை. அப்போ நான் ஒரு தனியாக ஒரு நிர்வாகம் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கடமை, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துடுச்சு. சரி, 2010 போய் திருப்பி ஒரு இன்ஸ்டியூஷன் எங்கே ஹையில் இருந்தோம்னா திருப்பி 0ல் ஆரம்பிச்சு, 0லேருந்து ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம். 98 திருப்பி 2010 திருப்பி 0. ஸோ அதுலேருந்து திருப்பி ஆரம்பிச்சு 2011
இன்றைக்கி வரைக்கும் ஒரு இன்ஸ்டியூஷன் நம்ம ஸ்கூல், காலேஜஸ், ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம். இது நடுவில் என்ன ஆச்சு, சரி வாழ்க்கையே வந்து ஒரு கட்டத்தில் வந்து போர் அடிச்சிடும் இல்லையா சில பேருக்கு. அப்படி தான் எனக்கும் ஒரு போர் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. என்ன ஆகுது, சரி இனிமேட்டு இந்த எஜுகேஷன் இதெல்லாம் வேண்டாம், ஒரு 28 வருஷம் ஆகிடுச்சு, நம்ம பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போய் எழுதி கொடுத்துடலாம், கோயிலுக்கு போய் எழுதி கொடுத்துட்டு வேலையை பார்க்கலாம், நம்ம பேசாமல் வேறு ஏதோ கோயிலுக்கு போய் ஜஸ்ட்டு ஒரு சாமானியான ஒரு ஆளாக வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்க பார்த்து ஒரு அழைப்பு வருது. என்னோட நண்பர், சகோதரன் கூட சொல்லலாம், அவர் என்னை அழைக்கிறார். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபேமிலின்னா எனக்கு ஃபேமிலியே கிடையாது, பேஸ்கெட் பால் ஃபேமிலி. நான் ஒரு பேஸ்பால் பிளேயர்னால இன்னொரு பேஸ்பால் பிளேயர்கிட்ட ஒரு அழைப்பு வருது. பிரதர் என்ன பண்ணுறீங்கன்னாரு. ஒன்றும் இல்லை, எல்லாம் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, போர் அடிக்குது, நம்ம அப்படியே விட்டுட்டு எல்லாத்தையும் போயிடலாம் அப்படின்னு நினைக்க பார்த்தேன். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டு போன இடம் உங்களுக்கு தெரியும், தலைவர்கிட்ட. தலைவரை போய் முதல் தடவை பார்க்குறேன். இந்த அந்த 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 சந்திப்பு இன்னும் நினைப்பில், இன்னும் மைண்ட்லேயே இருக்குது. அவர்கிட்ட போய் சொல்கிறேன், ஆனால் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான் இருக்கேன், கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு போயிடலான் இருக்கேன். இது உங்களுக்கு வேறு பிளான் வச்சுருக்கேன். கட்சியில் ஜாயின் பண்ணியாச்சு, கட்சியில் ட்ராவல் பண்ணுறோம், ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிட்டு வரோம். அப்புறம் அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு டேட்டு வருது நிற்கிறதுக்கு. அப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு ஆர்கே நகர் போங்க அப்படின்றார். அவர் எப்படி அதை செலக்ட் பண்ணான்னு தெரியல, ஒரு தீர்க்க தரிசி தான் அவர். அங்கே போகிறேன், முதல் தடையாக அங்கே போகிறேன். அந்த மக்களை, இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு ஆண்ட கட்சிகள் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. போய் நிற்கிறேன், பார்க்குறேன், மக்கள் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்களோட படிப்பு பார்த்திங்கன்னா 10வது 11வது, வீட்டுக்காரர் மட்டும்தான் வேலை பார்க்குறாரு. ஒய்ஃப் வந்து 2 குழந்தைங்களை வச்சுட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. மாத சம்பளம் 12,000 ரூபா 15,000 ரூபா. வீடு இல்லை, வாடகை வீடு. இதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப வெறுத்து போயிட்டேன் வாழ்க்கையை. மெட்ராஸில் தான் இருந்திருக்கிறோம், 27 வருஷமாக நம்ம இங்கே தான் இருந்திருக்கிறோம். ஆனால் நம்ம கண்ணில் இது படவே இல்லை. நம்ம ஒரு காலேஜ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃபு, அதோட வாழ்க்கையை ஓட்டிக்கலாம்னு முடிவு எடுத்தோம். அதுக்கப்புறம் அதுவும் போர் அடிச்சிச்சு, வேணான்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தோம். கடைசியில் இன்றைக்கி பார்த்தா தலைவர் வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி, நீங்கள் அங்கே போங்க, உங்களோட சேவை எங்கே தேவைன்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்கன்னு சொல்லி எனக்கு காமிச்சாங்க. அங்கே போனேன். எந்த குடும்பமும் கிடையாது என்கிட்ட, யாருமே என்கிட்ட இல்லை. எது விட்டுட்டு போகணும்னு நினச்சோன்னா கடைசியாக ஆர்கே நகர் மக்கள் என்னை தத்து எடுத்து, நீ வான நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அண்ணனோட ஆளுநர், நீ வான நீ அப்படின்ட்டாங்க. அங்கே போனேன், ஜெயிக்க வச்சாங்க. ஜெயிக்க வச்சுட்டு சரி அடுத்தது என்னன்னு பார்த்தா தலைவர் திடீர்னு கூப்பிட்டு, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், எப்போதும் அழகாக பேசுவாங்க, அண்ணன் கிஃப்ட்டுன்னு வாங்க, கிஃப்ட் வச்சுருக்கிறேன். என்ன உங்களுக்கு மினிஸ்ட்ரி அலாட் பண்ணியிருக்கிறேன். எந்த நிதி வேண்டாம், எனக்கு வேண்டாம், பிஸ்னஸ் வேண்டாம், காலேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனோம்னா அதை வந்து அவர் நிதி அமைச்சர் ஆக்கி என்னை அழகு பார்த்து, நீ நிதியை கூட எல்லாருக்குன்றாரு. ஒன்றுமே புரியல எனக்கு. வேண்டான்னு சொல்லி, இல்லை நீங்கள் உங்கள் மூலமாக எல்லாம் நடக்கட்டும், தமிழ்நாடுக்கு நடக்கட்டும். லீக்கேஜ்னு சொல்லணும் இல்லைங்களா, எப்படி எவ்வளோ கரப்ஷன் நடந்திருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு மூத்த மினிஸ்டர் டிஎம்கேல சட்டமன்றத்தில் கேட்டாங்க. ரகுபதி சார்னு நினைக்கிறேன். அவர் வந்து சொல்லுவார், அந்த நிதி அறிக்கையை படிச்சுட்டு சொன்னார், என்னது கசிவுன்ற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கசிவுன்னு என்னன்னு கேட்டார். அவருக்கு நான் அங்கேயே பதில் சொல்லிட்டேன். லீக்கேஜ் எவ்வளோ இருக்குது, 1,28,000 கடை இருக்குது, ஆளுக்கு தலை மேலே, ஹெட் மேலே, ஒரு ஆளுக்கு தமிழ்நாட்டில் 1,28,000 கடை இருக்குதுன்னு சொன்னோம். அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு. இப்போ அவர் இந்த சபை மூலமாக நான் சொல்லிடுறேன், ஒரு ரகுபதி சாருக்கு ஒன்று சொல்லணும், கசிவுன்னு எங்கேயும் இல்லையா சார், நீங்கள் எங்கே தேட வேண்டாம். உங்களோட ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள், அவர் ரிலீஸ் பண்ண பிடிஆர் டேப்ஸ்னு ஒன்று இருக்கும், 2023 30,000 கோடி அவரோட சீஃப் மினிஸ்டர் மகன் எடுத்தார்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ நல்ல ஃபேமஸாக போச்சு. நீங்கள் அதை கேட்டாலே தெரிஞ்சிருக்கும் அந்த 30,000 கோடி எங்கே போச்சு. அதுதான் கசிவு, வேற ஒன்றும் இல்லை. அது மக்களோட பணம், மக்களோட உழைப்பு, ஒவ்வொரு ஆள் சம்பாரிச்ச பணம். இருக்கிறதுலே கொடுமை என்ன தெரியுங்களா, ஒரு ஆளோட உழைப்பை திருடுறது.
அது பேர் பகல் கொள்ளைன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணி கட்டுறது தான் அந்த ஜிஎஸ்டிபின்னுவாங்க. அதுதான் அந்த வரி. அது அசால்ட்டாக பணத்தை அவங்க எடுத்துக்கிறது, ஊழல் பண்ணுறது. அது எப்படி டைஜஸ்ட் ஆகுதுன்னு தெரியல எனக்கு. எப்படி அதை அவங்க தூங்குறாங்க, எப்படி அதை திமிரா ஏஞ்சி நடக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துலையும் பார்க்குறேன், ஒன்றுமே நடக்காத மாதிரி தாக்கல் பண்ணுங்கன்றாங்க. பண்ணிடுவோம், சீக்கிரம் பண்ணிடுவோம், எல்லாம் சிறப்பாக பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க, ரொம்ப வெயிட் பண்ண வேண்டாம், சீக்கிரம் நடந்துடலாம். இது மாதிரி கேரக்டர்ஸ் இங்கே சுற்றுறாங்க. இது மாதிரி கேரக்டர் இங்கே உள்ள சுற்றிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அது ரொம்ப டேஞ்சர். நான் சொல்கிறது திருப்பி, நீங்கள் எப்படி இந்த 2026 பெண்கள், இளைஞர்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மேண்டேட் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தீங்களோ, அந்த மாற்றம் எதுக்குன்னா கரப்ஷன் ஃப்ரீ. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கரப்ஷன்ற வார்த்தையே தெரியக்கூடாது. அடுத்த 10 ஆண்டு வர தலைமுறைக்கு ஒரே வார்த்தை, தலைவர் விஜய் அவர்கள் பேர் மட்டும் தான் சொல்லணும். கரப்ஷனை ஒழிச்சது யாருன்னு கேட்டால் தலைவர் விஜய், அப்படிதான் சொல்லணுமே தவிர மற்றபடி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்க ஆட்டோமேட்டிக் காண போயிடுவாங்க. இவங்க இந்த ஊழல்வாதிகள், சோ கால்டு பொலிட்டிஷியன்ஸ், அவங்களுக்கு இனிமேட்டு இங்கே இடமே கிடையாது தமிழ்நாட்டில். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம தலைவர் போயிட்டு இருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் ஒரு லீடர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் கிடையாது, நம்ம சீஃப் மினிஸ்டர் தான், நம்ம அண்ணன் தான். அது இப்பயே வெரி கிளியராக ஒரு மேண்டேட். அனதர் 2 இயர்ஸ் 2029 பாருங்க எப்படி கேட்ட மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பாருங்க. அவர் சொல்றது ஒன்று தான், அடிக்கடி சொல்லப்போது ஹானஸ்டா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஊழல் பண்ணக்கூடாது, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த கடமை எங்க அமைச்சர்களுக்கு மட்டும் இல்லை, நிர்வாகிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே. ஏன்னா ஒரு சங்கடம் கொடுத்தாலும் அது ரொம்ப கஷ்டம் தலைவருக்கு. ஏன்னா எப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போ இவங்களை கேட்ச் பண்ணலாம், எப்போ இவங்களுக்கு அவப்பேர் ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம விட்டுடக்கூடாது நம்ம தலைவரை. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா நானும் அந்த ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கிறேன். ஒரு நாள் விளையாடலைன்னா எப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். காலேஜ் வச்சுருந்துருக்குறோம், ஸ்கூல் வச்சுருக்குறோம், ஐடி கம்பெனி வச்சுருக்கிறோம். ஒரு நாள் அங்கே போகலைன்னா 30 வருஷமாக அந்த இதில் இருந்திருக்கிறோம். அப்போ அவரும் அதே தானே, 30 வருஷமாக இருந்திருக்காங்களோ, 33 வருஷமாக இருந்திருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ அவதூறுகள்லாம் தாங்கி நம்மளுக்கோசம் நிற்க பார்த்து நம்ம இதெல்லாம் விட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு தேவை ஒன்லி ஒன், the leader, our leader for the nation, for the state is Thiru C. Joseph Vijay. அப்படின்னு முடிவு எடுப்போம், அந்த உத்தரவாதம் கொடுப்போம். இந்த 100 நாள் மட்டும் இல்லை, வரப்போகிற நாட்கள், ஒவ்வொரு நாட்களும் ரொம்ப முக்கியம். இங்கே மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. பெரம்பூர் சிவா இங்கே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தலைவரும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, 110 விதியின் கீழ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல். இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இங்கே பண்ண போகிறாங்க. நார்த் சென்னை என்ற ஒரு ஃபேஸ் இப்போ தலைவர் ஃபேஸ் மட்டும்தான். நார்த் சென்னை சி ஜோசப் விஜய் ஃபேஸ், அவ்வளோதான். அது எல்லா இதுவும் ஆர்கே நகராக இருக்கும், வில்லிவாக்கமாக இருக்கலாம், கொளத்தூராக இருக்கலாம், இல்லை பெரம்பூராக இருக்கலாம், ஆர்பூராக இருக்கலாம், ராயபுரமாக இருக்கலாம். இன்னைக்கு ஒரே ஃபேஸ். ஸோ எப்படி தமிழ்நாட்டுக்கு சென்னை கேபிட்டலோ, சென்னைக்கு ஒரே கேபிட்டல் நார்த் சென்னை. அது பெரம்பூர் தான். அதனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. வரப்போகிற நாட்கள் பல நல்ல திட்டங்கள் தலைவர் பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரெவென்யூ மொபைலைசேஷன் கண்டிப்பாக இருக்குது. நிறைய வருவாய் ஈடுக்கூடிய நிறைய விஷயங்கள் தலைவர் பண்ண போகிறாங்க. நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒரு 100 நாள் தானே ஆயிருக்கு. இன்னும் வரப்போகிற நாட்களில் பார்ப்பீங்க. இல்லை, எனர்ஜெட்டிக்காக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கடவுள் நம்ம கூட இருப்பாங்க. நீங்கள் ஆல்ரெடி தலைவர் சொல்கிற மாதிரி தான், கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்னு சொல்கிற மாதிரி. காட் பிளஸ் யூ, பீஸ் டு யூ. நன்றி, வணக்கம். நாளை வரலாறு நம் பேரை சொல்லட்டும். இனி வரும் காலங்களில் தமிழக வெற்றி கழகமே வெல்லட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.